Hello friends, welcome to CHIDAMBARAM kitchen. In channel படிச்சதுனா subscribe பண்ணுங்க, support பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கர்நாடகா ஸ்டைல் poori sagu எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது செய்யிறதுக்கு ஒரு 30 minutes குள்ள தான் ஆகும். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான சைட் டிஷ் ரெசிபி. வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாதி வெங்காயம் நான் நறுக்கி வச்சிருக்கேன். ஒரே ஒரு கேரட், கொஞ்சமா பட்டாணி, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு தக்காளி வச்சிருக்கேன். இப்போ அரைக்கிறதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்கேன். அதில் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, அப்புறம் 2 பல் பூண்டு, அதே அளவுக்கு இஞ்சி சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு ரொம்ப அதிகமாகவும் சேர்த்தாலும் நல்லா இருக்காது. கொஞ்சமாக வெங்காயம், 2 டீஸ்பூன் coriander சீட்ஸ், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடு பண்ணி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிக்கணும். அது நல்லா பொரிஞ்சதும் இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயத்தில் லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறமா தக்காளி சேர்க்குறேன். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் பீன்ஸ், காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்க்கணும். இதில் கொத்தமல்லி இலையும் சேர்த்து தான் அரைப்பாங்க. அதோட ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால நான் இன்றைக்கி அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா இதில் கொரியாண்டர் சீட்ஸ் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம். அப்புறம் இதில் தேவையான அளவு தண்ணி, உப்பெல்லாம் சேர்த்து குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் அளவுக்கு இதை குக் பண்ணிடலாம். ரெண்டு விசிலுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் பூரிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பூரியோடு சேர்த்து சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.